பெல்லாவை வச்சுதான் வெளுத்தாங்களா அதித்தி ராவ். இவங்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ் படங்கள்ல கூட நடிச்சிருக்கிறாங்க. எப்படி சித்தார்த்த வந்து தமிழ்ல பயங்கரமா கலாய்க்கிறாங்களோ அதே மாதிரி இப்ப அதித்தி ராவ பாலிவுட்ல செம்மையா ஓட்டுறாங்க. ஏன் எதனால தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இட்ஸ் சம்வாட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதித்தி ராவ் பாலிவுட்ல அப்பத்துல இருந்தே பெரிய ஹீரோயினுங்க, சரிங்களா? படம் வருதோ வரல, உங்களோட பாட்டெல்லாம் பயங்கரமா ஹிட் ஆகும். இவங்களை யாரு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க நெப்போ கிட்ட இல்லைனாலும் ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து அக்பர் ஹைதரி குடும்பத்தின் மூலியம் வந்தவங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இவங்களும் ஒரு பெரிய ஆளுதான், கிட்டத்தட்ட நெப்போட்டிசம் மாதிரி தான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இவங்க உள்ள வந்து நிறைய படங்கள் நடிச்சாங்க. அப்போ வந்து என்னன்னா மர்டர் 1, 2 அப்படிங்கிற பல படங்கள் வந்து பாட்டா வந்துச்சு. அப்ப மர்டர் 1ல மலைக்கா ஷராவத் அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் நடிச்சாங்க. இந்த மையா மையா பாட்டுல ஆடிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? சோ இவங்க வந்து மர்டர் 1ல நடிச்சிருக்காங்க. மர்டர் 2ல நடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அதித்தி ராவ். இப்போ மர்டர் 2ஓட பிரஸ் மீட் வரும்போது இவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அதித்தி ராவ் இந்த மாதிரி எல்லாரும் ஸ்டீலா இருக்கணும், மனசுல ஸ்டீல் இருக்கணும், ரெஸ்ட்ல சிலிக்கான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கலாச்சிருப்பாங்க. இப்போ இந்த வார்த்தையை யாருக்கு சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருக்குள்ள மலைக்கா ஷராவத் தான். சோ அந்த காலத்துல மலைக்கா ஷராவத் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி எடுத்துட்டாங்கன்னு பல நியூஸ் வந்தப்ப அந்த கான்ட்ரவர்சி இருக்கிறப்ப இவங்க இந்த வார்த்தை சொன்னனால ஒரு கோ ஆக்ட்ரஸை பார்த்து எப்படி இதை சொல்லுவாங்க அப்படின்னு அதித்தி ராவுக்கு போய் ஒரு பெரிய பேக்லாஷ், எல்லாரும் பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதித்தி ராவ் அப்படியே அந்த செய்திகள்லாம் மறைஞ்சு போய் இவங்களும் கொஞ்ச நாள் பாலிவுட்ல காணாம போறாங்க. அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. எப்படின்னா இப்படி இருந்தவங்க இப்போ இப்படி இருக்கிறாங்க. சோ இப்படி ரீஎன்ட்ரி கொடுத்து வராங்க, பல படங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா சித்தார்த்துக்கே அதிகமான வயசு ஆனா இளமையா இருக்கிறாரு நமக்கு தெரியும். அப்ப அதித்தி ராவுக்கு சித்தார்த்துக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம் கேட்கும் போது 7 வயசு வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அதித்தி ராவுக்கு பர்த்டே வரும்போது என்ன வந்து கேப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா தேங்க்யூ ஃபார் மை 36th பர்த்டே அப்படின்னு போட்டிருப்பாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஹாப்பி அதித்தி ராவ் 36th பர்த்டே அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த 36 வயசா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. பொதுவாகவே நடிகைகளும் சரி பல பெண்களும் சரி வயசை பெருசா வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நார்மலா தெரிஞ்சதுதான். ஆனா அப்பட்டமா அதித்தி ராவோட வயசு விக்கிபீடியால 46 இருக்கு. எதுக்கு 10 வயசை கம்மி பண்ணி எனக்கு 36 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லணும்? சோ இதையும் வந்து வெளியே சொல்லி பயங்கரமா வந்து இவங்களை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே கார்டிஷன்ஸ், நான் மட்டும் தான் ஆர்டர் அப்படின்றாங்க. கார்டிஷன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு பெரிய மாடல், பெரிய பணக்காரங்க, நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சிருக்காங்க. சோ இவங்களை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இவங்களை எங்கேயாவது ஏதாவது நியூஸ் வந்தாவே இந்த பிளாஸ்டிக் மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கலாய்ப்பாங்களே. இப்போ இவங்க என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்கன்னா ஆர்டர் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்ட்ரஸ், நேச்சுரல் ஆக்டிங் அண்ட் நேச்சுரல் பியூட்டியால முன்னாடி வந்தவங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க தெரிஞ்சுச்சா? எல்லாரும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க, ஆனா நான் மட்டும்தான் நேச்சுரல் பியூட்டி அப்படின்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா லிப் ஃபில்லர், போட்டாக்ஸ், ஸ்கின் லைட்னிங் எல்லாம் எடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு காண்டாகி இப்ப பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு இதெல்லாம்? உண்மையை சொல்லிட்டு போ, இல்லைன்னா சொல்லாம எதனா வாய் கொடுத்து ஏன் மாட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி அங்க பாலிவுட்ல கலாய்க்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அதித்தி ராவோட கணவர் சித்தார்த்தும் இதே மாதிரி தான் வாய் கொடுத்து மாட்டிப்பாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.